ஈவினிங் தான் சிக்கன் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அண்ணன் வரேன்றதுனால எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவர் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டாதே கிளம்பிட்டாரு. ஹஸ்பண்ட் பின்ன பாப்பா வந்து கல்யாணத்துக்கு கிளம்பிட்டாங்க நைட்டு. நானும் ரீத்துன்றதுனால வேகமாக டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு மண்டேன்றதுனால எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் வேகமாகவே. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைசேஷன் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே ஏதான ஒரு க்ரியேட்டிவ் மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னும் ஸ்டீல் ரேக் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு இடம் வந்து ஸ்டவ் கிட்ட ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் வாங்கி நீட்டாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ணி படுக்கிறதுக்கே 12:30 கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே லீவ்ன்றதுனால தான் நான் பொறுமையாக பண்ணிட்டு இருந்தேன். மண்டே மார்னிங் ஆஸ் யூஸ்வலாக ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் எழுந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இன்னைக்கு ஓட்ஸும் லெமன் ரைஸும் வச்சு முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. காலையிலே ஹஸ்பண்ட் வந்து நர்சரி வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபிஷ் எல்லாம் குட்டி போட்டதுனால செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கெல்லாம் குட்டீஸ் வீட்டில் இருந்தால் பிடிக்கும், ஸ்கூலுக்கு போனால் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு 2வது ஆப்ஷன் தான் எப்பவுமே.